இன்றைய அவசர உலகில் வெற்றி என்பது பணம், ஆடம்பரம் மற்றும் சமூக ஊடக புகழ் ஆகியவற்றை கொண்டு மட்டுமே அளவிடப்படுகிறது. இத்தகைய சூழலில் நேர்மை, மனிதநேயம் மற்றும் எளிமை போன்ற குணங்கள் அரிதாகி வருகின்றன. வாழ்க்கையின் மிகச் சிறந்த பாடங்கள் ஏதேனும் விலையுயர்ந்த கருத்தரங்குகளிலோ அல்லது சுய முன்னேற்ற புத்தகங்களிலோ கிடைப்பதில்லை. மாறாக எளிய வாழ்க்கையை வாழும் சாதாரண மனிதர்களின் அசாதாரணமான விழுமியங்களில் இருந்தே நமக்கு கிடைக்கின்றன. அதற்கு சான்றாக திகழ்கிறார் மும்பையைச் சேர்ந்த 94 வயது முதியவர் சாதிக் பால். கொல்கத்தாவை சேர்ந்த டிஜிட்டல் கிரியேட்டர் ஆராதனா சாட்டர்ஜி என்பவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்த ஒரு வீடியோ மூலம் சாதிக் பாலின் கதை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மும்பை கார் ரயில் நிலையத்திற்கு எதிரே உள்ள ஒரு சிறிய புகழ்பெற்ற கரும்புச்சாறு கடையை சாதிக் பால் கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வருகிறார். அவரது தந்தை தொடங்கிய இந்த தொழிலை தற்போது சாதிக் பால் தனது மகனுடன் இணைந்து அதே சாலையோர கடையில் தொடர்ந்து நடத்தி வருகிறார். தன் 10 பருவத்திலேயே தந்தையின் இந்த தொழிலில் சாதிக் பால் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். குடும்ப வறுமையின் காரணமாக அவரால் 2ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிக்கு செல்ல முடிந்தது. முறையான கல்வி இல்லாவிட்டாலும் பல தசாப்த கால உழைப்பு, வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் கடையை தேடி வரும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுடனான உரையாடல்கள் மூலம் அவர் வாழ்வின் மிகச் சிறந்த ஞானத்தை பெற்றுள்ளார். நேர்மையாகவும் நல்ல மனிதராகவும் வாழ்வதே வாழ்க்கையின் ஆகச் சிறந்த வெகுமதி என்று கூறும் சாதிக் பால், ஒருவர் உங்களை ஏமாற்றினாலும் அதற்கு பதிலாக நீங்கள் அவர்களை திருப்பி ஏமாற்ற வேண்டாம். ஒருவேளை நீங்கள் காட்டும் நேர்மையை மற்றவர்கள் அந்த தருணத்தில் மதிக்காமல் போனாலும் நேர்மைக்கான பலன் எப்போதும் வீண் போகாது என்று அவர் வலியுறுத்துகிறார். இன்ஸ்டாகிராமில் வெளியான இந்த வீடியோவை பார்த்த ஆயிரக்கணக்கான இணையவாசிகள் முதியவரின் உத்வேகமூட்டும் பேச்சைக் கண்டு நெகிழ்ந்து போயுள்ளனர்.